வணக்கம் மக்களே! 48 நாள் கந்த சஷ்டி விரதத்தோட இன்னைக்கு 9வது நாளு. அம்மா எப்பயும் போலவே காலையில எழுஞ்சிட்டு அக்காவ ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டு, சாமி ரூமெல்லாம் கிளீன் பண்ணி முருகர் ஃபோட்டோக்கோ, முருகர் சிலைக்கோ பூ மாத்திட்டு, அவருக்கு நெய்வேத்தியமா பாஸ்தா வச்சு விளக்கேத்தி தீபதூப ஆராதனைய காட்டிட்டாங்க. மறுபடியும் சாயந்தரம் அவருக்கு நெய்வேத்தியமா அவுள் பாயாசம் செஞ்சாங்க. அவுள் பாயாசத்தை எப்படி செஞ்சாங்க வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 கப் அளவுக்கு அவுள் எடுத்து வச்சுக்கோங்க. 10 முந்திரி, 5 பாதாம், கொஞ்சம் திராட்சை எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை ஊற வச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. பாதாம், முந்திரி, திராட்சையை 3த்தையும் போட்டு நல்லா செவக்காத அளவுக்கு வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே அவுளை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வறுத்து ஒரு பிளேட்டில் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வந்த பிறகு 4 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை அதில் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு, ஒரு கப் அளவுக்கு வெள்ளைப்பாகை காய்ச்சி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வறுத்து வச்ச பாதாம், முந்திரி, திராட்சை இது 3த்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே வச்சிங்கன்னா சுவையான அவுள் பாயாசம் ரெடி. நம்ம செஞ்ச அவுள் பாயாசத்தை சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு சாயந்தரம் விளக்கேற்றி தீபதூப ஆராதனையும் காட்டிட்டாங்க. இன்னைக்கு 9வது நாள் விரதமும் முடிஞ்சிருச்சு. இந்தமாரி யாரெல்லாம் இன்னைக்கு பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க.